الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد கணித்திற்குரிய மாணவ மாணவிகளே, இன்று நாம் பிதஅத்வாதிகளுடைய மற்றொரு வழிகள் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை குறித்து அவர்களுடைய தவறான ஒரு அணுகுமுறையை குறித்து பேசப் போகிறோம். எப்படி அவர்கள் தெளிவான ஆதாரங்களை பின்பற்றாமல் முஸ்தபிஹாத்துகளை பின்பற்றுவது அவர்களுடைய ஒரு வழிகேடோ, ஆதாரபூர்வமான செய்திகளை மறுத்துவிட்டு தேவைப்பட்டால் பலவீனமான செய்திகளை பின்பற்றுவது அவர்களுடைய வழிகேடோ, சந்தேகங்களின் அடிப்படையில் ஆதாரங்களை மாற்றுவது புறக்கணிப்பது அவர்களுடைய வழிகேடோ, அதே போல்தான் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களை குறித்து பிதஅத்வாதிகள் என்று சொல்ல முடியாது, சில குறிப்பிட்ட கூட்டங்கள் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழிகேடுதான் குர்ஆனுடைய வசனங்களுக்கு ஹதீஸுகளுக்கு வெளிப்படையான ஒரு அர்த்தம் உண்டு, மறைவான ஒரு அர்த்தம் உண்டு என்று இரண்டாக பிரித்து சொல்வார்கள். வெளிப்படையான ஒரு அர்த்தம் உண்டு, மறைவான ஒரு அர்த்தம் உண்டு. வாஹிர் பாத்தின். இந்த வெளிப்படையான லாஹிரான அந்த கருத்தை தான் மக்கள் அடிக்கடி பேசுவார்கள், உலமாக்கள் எல்லாம் சொல்வார்கள், முஹதீஸின்கள் எல்லாம் சொல்வார்கள். அந்த பாத்தின் மறைவாக இருக்கக்கூடிய அந்த கருத்து அது எல்லோருக்கும் புரியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தரீகாவில் வர வேண்டும் என்று இந்த சூஃபியாக்கள் போன்ற பாத்தினி கூட்டங்கள் என்று சொல்வார்கள். அந்த பாத்தினியாக்கள் தான் என்ன செய்வார்கள், பாத்தின் மறைவான என்று சொல்லி குர்ஆன் ஹதீஸுக்கு மறைவான கருத்துகள் என்று தன்னுடைய சிந்தனைகளை கொண்டு வந்து திணிப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா. மக்களே, நான் உங்களை தெளிவான ஒரு பாதையில் விட்டு செல்கிறேன், பிரகாசிக்கக்கூடிய தெளிவான பாதை. எந்த அளவிற்கு இந்த மார்க்கம், இந்த பாதை தெளிவானது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைலுஹா கனஹாரிஹா. இந்த பாதையில் வரக்கூடிய இரவுகளும் பகலை போன்று பிரகாசிக்கக்கூடியது, வெளிச்சம் உள்ளது. லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக். இந்த தெளிவான பாதையை விட்டு வழி தவறி செல்பவன் தன்னை அழித்து விடுபவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் அழிந்து போகக்கூடியவன். என் அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், இந்த மார்க்கம் மிக தெளிவானது, மூடி மறைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் கிடையாது, எல்லாமே தெளிவானது. ஆனால் இவர்களோ சொல்வார்கள், சில விஷயங்கள் தெளிவானது, அதை தான் நீங்கள் படிக்கிறீர்கள், அதுதான் உங்களுக்கு தெரியும். அதே ஆதாரங்களில் மறைவான ஒரு கருத்து இருக்கும், அது நமக்கு மட்டுமே தெரியும், குறிப்பிட்ட சில மக்களுக்கு மட்டுமே தெரியும், நம்மோடு இணைந்து இருக்கக்கூடியவர்கள், நம்மிடம் பைஅத் செய்யக்கூடியவர்கள் தான் அந்த கல்வி வரும் என்றெல்லாம் மக்களை ஏமாற்றுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து தன்னுடைய முதல் மற்றும் கடைசி ஹஜ் ஆகிய ஹஜ்ஜத்துல் வதாவிலே, தன்னுடைய இறுதி பேருரையிலே சொன்னார்கள், கேட்டார்கள், ஹல் பல்லக்த், நான் மார்க்கத்தை உங்களிடம் சேர்த்து விட்டேனா, எடுத்துரைத்து விட்டேனா, என்னுடைய பொறுப்பை நான் நிறைவேற்றி விட்டேனா? சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், பல்லக்த, நீங்கள் தன்னுடைய பொறுப்பை செய்து விட்டீர்கள், நீங்கள் மார்க்கத்தை நம்மிடம் கொடுத்து விட்டீர்கள், சேர்த்து விட்டீர்கள். நபி அவர்கள் கை உயர்த்தி அல்லாஹ்வின் பக்கம் விரல் உயர்த்தி சொன்னார்கள், அல்லாஹும்ம அஷ்ஹத், இறைவா நீயும் சாட்சியனாக இரு, நான் என்னுடைய பொறுப்பை செய்து விட்டேன், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இறை செய்தியை, மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டேன் என்பதற்கு நீயும் சாட்சியனாக இரு என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு எது சொன்னார்களோ, சஹாபா பெருமக்கள் அடுத்து வரக்கூடிய மக்களுக்கு என்ன சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். மறைவான கருத்துகள் உண்டு, அது ஒரு தனி கல்வி என்று எல்லாம் எதுவும் கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு வசனத்தை, அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு செய்தியை மறைக்கக்கூடியவராக இருந்திருந்தால் எதை மறைத்திருப்பார் என்று சொன்னால், அஹ்ஸாப் அத்தியாயத்தின் ஒரு வசனத்தை மறைத்திருப்பார். அந்த வசனம் என்ன? தன்னுடைய வளர்ப்பு பிள்ளை ஜெயிதுடைய தலாக் சொல்லப்பட்ட மனைவி ஜைனப்
அவர்களை நீங்கள் மணமுடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரசூலுக்கு கட்டளையிட்டானே, அந்த வசனத்தை நபி அவர்கள் மறைத்திருப்பார். ஏன்? அறியாமை காலத்திலே வளர்ப்பு பிள்ளையை சொந்த பிள்ளை மாதிரி நினைப்பார்கள். அந்த அடிப்படையில் வளர்ப்பு பிள்ளையின் மனைவியை இணைச்சிக்கூடாது. அந்த பிள்ளை இறந்து விட்டாலோ அல்லது வளர்ப்பு பிள்ளை மனைவிக்கு தலாக் சொல்லிவிட்டாலோ திருமணம் முடிக்கக்கூடாது அந்த மாமனார். இந்த சட்டம் இன்று கூட இருக்கிறது மார்க்கத்திலே. ஆனால் யாரை குறித்து? சொந்த பிள்ளையை குறித்து. சொந்த பிள்ளையின் மனைவி மருமகள் மாமனார் மீது நிரந்தரமாக ஹராமாகி விடுகிறாள். மகன் இறந்து விட்டாலோ அல்லது தலாக் கொடுத்து விட்டாலோ மாமனார் நினைச்சு முடியாது, மனம் முடிக்க முடியாது மருமகளை. ஆனால் அந்த சட்டத்தை அறியாமை காலத்தில் வளர்ப்பு பிள்ளைகளுக்கும் நினைச்சுவார்கள், அவர்கள் நம்புவார்கள். எனவே அந்த சட்டத்தை உடைக்க வேண்டும். வளர்ப்பு பிள்ளை சொந்த பிள்ளை அல்ல. எனவே அந்த சட்டம் அந்த மருமகளுக்கு பொருந்தாது என்பதை காட்டுவதற்காக அல்லாஹ் என்ன செய்தான்? ஸைதுடைய வளர்ப்பு பிள்ளை, ஸைதுடைய தலாக் சொல்லப்பட்ட மனைவி ஸைனபை நீங்கள் மணமுடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். ரசூல் அவர்கள் கவலைப்பட்டார்கள், எப்படி செய்வது, மக்கள் எல்லாம் என்ன பேசுவார்கள் என்று. எனவே அதை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அப்படி நபி அவர்கள் ஒரு செய்தியை மறைப்பதாக இருந்தால் இந்த வசனத்தை மறைத்திருப்பார். ஆனால் அதை ரசூல் அவர்கள் மறைக்கவில்லையே. தெளிவாக அந்த வசனம் இறக்கப்பட்ட பிறகு சஹாபா பெருமக்களுக்கு சொல்லி திருமணம் முடித்தார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி. இந்த ஹதீஸ் திர்மிதி 3208வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க கல்வியை மறைக்க கூடாது என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்களா இல்லையா? மன் கத்தம இல்மன் அல்ஜமஹுல்லாஹு பிலிஜாமின் மினன் நார். எவன் ஒருவன் கல்வியை மறைக்கிறானோ அல்லாஹ் நாளை மறுமை நாளில் அவனுக்கு நெருப்பாலான கடிவாளத்தை அணிவிக்க செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார் மார்க்கத்தை மறைக்க கூடாது என்று. ஆம், தேவைப்பட்டால் ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தி சில மக்களுக்கு புரியாது, அங்கந்த செய்தியை சொன்னால் அவர்கள் மறுத்து விடுவார்களோ, பக்குவப்படுத்தி கல்வியை கொடுத்து ஒரு கட்டத்தில் அந்த செய்தியை சொல்லலாம் என்று நீங்கள் தள்ளி வைத்தால் தப்பில்லை. அலி பின் அபி தாலிப் அவர்கள் சொல்வார்கள், மக்களுடைய கல்விக்கு ஏற்ப பார்த்து நீங்கள் பேச வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் ஓதக்கூடிய வசனத்தை, நீங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை அவர்கள் மறுத்து விடுவார்கள். அல்லாஹ் ரசூல் இருவரும் பொய்ப்பிக்கப்படுவார்கள். அதை நீங்கள் விரும்புகிறீர்களா? எனவே பார்த்து யாரிடம் பேசுகிறோம் என்பதை பார்த்து பேசுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார். இது கரெக்ட். அதற்கு ஒரு ஆதாரம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு ஹதீஸை சொன்னார்கள். என்ன ஹதீஸ்? எவர் ஒருவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டாரோ அவர் நிச்சயம் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார். வேகமாக அபூ ஹுரைரா இந்த நற்செய்தியை எல்லோருக்கும் சொல்லலாம் என்று ஓடி போகும் பொழுது வழியில் உமர் பின் கத்தாப் சந்தித்தார்கள். வேகமாக என்று சென்று கொண்டிருக்கிறீர்? கையில் ரசூலுடைய செருப்பு இருந்தது அபூ ஹுரைராவுடைய கையிலே. நான் ரசூலிடம் இருந்துதான் இந்த செய்தியை கேட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்பதற்கு ஆதாரமாக ரசூலுடைய செருப்பை எடுத்து வந்தார்கள். ரசூலுடைய செருப்பை தூக்கி எங்கே வேகமாக சென்று கொண்டிருக்கிறீர்? நபி அவர்கள் இப்போது ஒரு நற்செய்தியை சொன்னார்கள். அதாவது லா இலாஹா இல்லல்லாஹ் என்று ஒருவர் உள தூய்மையோடு சொல்லிவிட்டால், நம்பிக்கையோடு, நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார். மற்ற பாவங்கள் இருந்தாலும் சரி, சொர்க்கம் நிச்சயமாகிவிடும். அந்த நற்செய்தியை சொல்ல போகிறேன் என்று சொல்ல என்ன செய்கிறார்கள்? ஓங்கி அபூ ஹுரைராவுடைய நெஞ்சில் அடிக்கிறார்கள். அப்படியே கீழே விழுந்து விட்டார். பிறகு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் நபியிடம் சென்று உங்களுக்கு எதிராக முறையிடுவேன் என்று சொல்லி அழுது கொண்டே நினைச்சுகிறார்கள். ரசூலிடம் செல்கிறார்கள். சென்று உமர் என்னை இப்படி அடித்து விட்டார் என்று சொல்ல உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன ஏது என்று விசாரித்த போது அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மக்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் அமல் செய்யட்டும். லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னால் சொர்க்கம் நிச்சயம் என்கிற செய்தியை மக்கள் கேட்டுவிட்டால் பலவீனமான மக்கள் நிச்சயிவார்கள், அமல் செய்வதை விட்டுவிடுவார்கள், நமக்கு சொர்க்கம் நிச்சயம் தானே என்று விட்டுவிடுவார்கள் என்கிற அந்த விஷயத்தை உமர் பின் கத்தாப் அவர்கள் சொல்ல உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மஷ்வராவை ரசூல் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ரசூலுடைய ஒரு பெரிய தன்மை என்ன? சரியான மஷ்வராவை உடனே ஏற்றுக்கொள்வார்கள். இவர் சொல்லி நான் என்ன கேட்பது என்று நினைக்க மாட்டார்கள். எனவே உடனே ஆம், உமர் சொல்வது சரியானதுதான், இப்போது நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, இப்படி சில குறிப்பிட்ட செய்திகளை இந்த இடத்தில் இது சொன்னால் சரிபட்டு வராது, மக்கள் மறுத்து விடுவார்களோ அல்லது வழிகட்டு விடுவார்களோ என்கிற பயம் இருந்தால் ஒரு சில குறிப்பிட்ட செய்திகளை சொல்லாமல் இருக்கலாம்.
அவர்களை பக்குவப்படுத்திய பிறகு சொல்லலாம் என்று தள்ளி வைக்கலாம். ஆனால் நினைச்சு கூடாது, மறைக்க கூடாது, சொல்லாமல் இருந்து விடக்கூடாது, தேவைப்படும் பொழுது சொல்லாமல் இருக்கக்கூடாது, அல்லது பகுதியை சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார். இப்படி இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தின் ஒரு பெரிய பகுதியை, வசனங்களுக்கு ஹதீஸுகளுக்கு வெளிப்படையான அர்த்தம் ஒன்று உண்டு, மறைவான ஒரு அர்த்தம் உண்டு. அந்த மறைவான அர்த்தம் பலருக்கு தெரியாது, சில குறிப்பிட்ட மக்களுக்கு தான் தெரியும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நஊது பில்லாஹ், நபி அவர்கள் சில குறிப்பிட்ட சஹாபாக்களுக்கு மட்டுமே அந்த மறைவு கல்வியை சொல்லிக் கொடுத்து விட்டார்கள், பல பேருக்கு அதை சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் மார்க்கத்தின் பெரும் பகுதி நபி அவர்கள் மறைத்து விட்டார் என்பது அர்த்தம். பொதுவாக பிரகடனமாக அதை மக்களுக்கு சொல்லவில்லை என்பது அர்த்தம். இது ஒருபோதும் சத்தியமான கருத்தல்ல. மாறாக நபி அவர்கள் மார்க்கத்தை ஒட்டுமொத்தமாக சஹாபா பெருமக்களிடம் கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள். அதற்கு சஹாபா பெருமக்களும் சாட்சி, அல்லாஹ்வும் சாட்சி. நபி அவர்கள் இந்த ஒரு செய்தி மறைக்கவில்லை, மறைத்திருந்தார் அந்த வசனத்தை மறைத்திருப்பார் என்று தெளிவாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். மார்க்கத்தை மறைத்தால் அல்லாஹ் நெருப்பாலான கடிவாளத்தை அணி வைப்பான் என்று ரசூலை எச்சரிக்கை செய்திருக்க, ரசூல் அதற்கு மாறு செய்ய மாட்டார்கள். நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த மார்க்கம் மிக தெளிவானது, இரவு நேரத்திலே பல விஷயங்கள் மறைந்துவிடும், கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இந்த மார்க்கத்திலே இரவுகளே கிடையாது, எல்லாமே காலை போன்று வெளிச்சமானது, பிரகாசிக்கக்கூடியது. அந்த அளவிற்கு தெளிவான மார்க்கம் இது. இது மூடி மறைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவும் இல்லை. ஆனால் இந்த சூஃபியாக்கள், பாத்தினியாக்கள் நினைச்சுவார்கள், வெளிப்படையான கருத்து, மறைமுகமான கருத்து என்று பிரித்து, வெளிப்படையான கருத்து தான் உங்களுக்கு தெரியும், மறைவான கருத்து நமக்கு தான் தெரியும். அது ஒரு காலகட்டத்திற்கு பின்னால் இன்னொரு காலகட்டம் என்று வாழையடி வாழையாக சில மக்களுக்கு மட்டுமே தான் இந்த கல்வி வந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் நம்மோடு நம்முடைய தரீகாவில் சேர்ந்து விட்டால் நாம் அந்த கல்வி உங்களுக்கு தருவோம். அந்த கல்விக்கு அவர் நினைச்சுவார்கள் இல்முல் லதுன்னி, கஷ்ஃப் என்று என்னென்ன பெயர், ஹகீகத், ஹகாயிக் என்று என்னென்ன பெயர் சொல்வார்கள். அந்த கல்விக்கு அவர்கள் சூட்டிக் கொண்ட பெயர்கள். ஆனால் இந்த அனைத்துமே அன்பானவர்களே தவறான கொள்கையாகும். இது சுயமாக ஒரு ஃபித்னா மாத்திரம் அல்ல, இது பல ஃபித்னாக்களை திறந்து விடக்கூடிய ஒரு வாசலாகும். மறைவான கருத்து என்று சொல்லிவிட்டால் எந்த மோசமான கருத்தாக இருந்தாலும் அது ஏதாவது ஒரு வசனத்துக்கு கீழே, ஏதாவது ஒரு ஹதீஸுக்கு கீழே, இது இந்த ஹதீஸுடைய மறைவான கருத்தாகும், இந்த வசனத்துடைய மறைவான கருத்து இது என்று தப்பான எந்த கொள்கையா இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸ் பெயரிலே சொல்லி மக்களை வழிகெடுக்க முடியுமா இல்லையா? அப்படிப்பட்ட ஃபித்னாவின் கதவை திறக்கக்கூடிய ஒரு கருத்து இது, சூஃபியாக்களுடைய, பாத்தினியாக்களுடைய கருத்து. அதற்கு ஒரு உதாரணம், முஹம்மது அத்தியாயத்திலே ஒரு வசனம் உண்டு, எல்லோரும் கேள்விப்பட்ட வசனம் தான். அல்லாஹ் அதில் சொல்கிறான், சொர்க்கத்திலே நீர் ஆறு ஓடுகிறது, தேன் ஆறு ஓடுகிறது, பால் ஆறு ஓடுகிறது, மது ஆறு ஓடுகிறது. அந்த வசனத்தில் இந்த சூஃபியாக்கள் என்ன எழுதுவார்கள், என்ன சொல்வார்கள் என்று தெரியுமா? இது வெளிப்படையான கருத்து, சொர்க்கத்தில் பாலாறு தேனாறு இருக்கிறது, இது வெளிப்படையான கருத்து. அந்த வசனத்தின் மறைவான கருத்து என்ன தெரியுமா? சூஃபியாக்களுடைய 4 தரீகாக்கள், அந்த 4 தரீகாக்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது அர்த்தம். அந்த 4 தரீகாக்கள் என்ன? காதிரியா, சிஷ்டியா, சஹர்வர்தியா என்று அந்த சூஃபியாக்களுடைய 4 வகையான சிந்தனைகள் அது தரீகாக்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். அந்த தரீகாக்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், நஊது பில்லாஹ். அந்த வசனத்துக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா? மறைவான விளக்கம், மறைவான கருத்து என்று சொல்லி அதை என்ன செய்வார்கள்? புகுத்தி விடுவார்கள். யோசித்து பாருங்கள், இப்படி செய்ய தொடங்கினால் எந்த ஃபித்னாவாவது, எந்த தப்பான கொள்கையாவது மிஞ்சுமா? எந்த மோசமான கொள்கையா இருந்தாலும் குர்ஆனுடைய மறைவான கருத்து என்று சொல்லி குர்ஆன் என்கிற பெயரில், ஹதீஸ் என்கிற பெயரில், இஸ்லாம் என்கிற பெயரில் அந்த விஷயத்தை திணிக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படிப்பட்ட மோசமான ஒரு கொள்கை இது. அதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு ஆதாரத்தை காட்டுவார்கள். ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம், ஆதாரங்களின் அடிப்படையில் ஒரு கருத்தை சொல்ல மாட்டார்கள், மாறாக ஒரு கருத்தை சொல்லிவிட்டு யாராவது ஆதாரத்தை கேட்டால் தேடுவார்கள், ஏதாவது ஒரு ஆதாரம் நமக்கு பொருத்தமா அமையுமா என்று. அப்படி ஒரு ஆதாரத்தை தேடி என்ன செய்வார்கள்? காட்டுவார்கள். அது என்ன ஆதாரம்? ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு கல்வி கிடைத்திருந்தது. அந்த கல்வி மூசா அலைஹிஸ்ஸலாம் நபிக்கே இல்லை. அதுபோன்று
உங்களுக்கெல்லாம் நீங்கள் பல அறிஞர்களா இருக்கலாம், உங்களுக்கெல்லாம் வெளிப்படையான கல்விதான் உண்டு. ஆனால் நமக்கு ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி தனிப்பட்ட ஒரு கல்வி இருந்ததோ, நேரடியாக அல்லாஹ்விடம் இருந்து பெறுவது, அந்த கல்வி நமக்கு உண்டு. கஷ்ஃப் வழியாக அல்லாஹ் நமக்கு அதை தருகிறான். கஷ்ஃப் என்று சொன்னால் உடனே அல்லாஹ் அந்த விஷயத்தை நமக்கு கொடுத்து விடுவான். உட்கார்ந்து ஏதாவது திக்ர் செய்தால் எப்படி அது நமக்கு கிடைக்கிறது. ஹக்காய்க் என்கிற பெயரில், இல்முல் லதுன்னி என்கிற பெயரில் நமக்கு டைரக்டாக அல்லாஹ் சொல்கிறான் என்று மக்களை ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை சொல்லி ஏமாற்றுவார்கள். ஆனால் ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு நபி, ஒரு ரசூல். ஒரு ரசூலுக்கு சொன்ன சில மறைவான விஷயங்களை இன்னொரு ரசூலுக்கு அல்லாஹ் சொல்லாமலும் இருப்பான். அல்லாஹ்வுடைய நாட்டம் அது. அதை கொண்டு நினைச்சுவார்கள், மக்கள் ஏமாற்றுவார்கள். அதே போல ஒரு ஹதீஸ் உண்டு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த புகாரியில் இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து 2 வகையான பாத்திரங்களை, ஹதீசுகளை கொண்ட 2 பாத்திரங்களை நான் பெற்றேன். உவமையாக சொல்கிறார், 2 வகையான ஹதீசுகளை நான் பெற்றேன். அதில் ஒரு பாத்திரத்தில் உள்ள ஹதீசுகளை நான் உங்களுக்கு அறிவித்து விட்டேன். இன்னொரு வகையான ஹதீஸை நான் பெற்றேனே, அதை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. அந்த ஹதீசுகளை நான் உங்களுக்கு அறிவித்து விட்டால் நீங்கள் என்னுடைய கழுத்தை அறுத்து விடுவீர்கள் என்று அபூ ஹுரைரா அவர்கள் சொன்னார்கள். எனவே அதை கொண்டு என்ன செய்வார்கள் இந்த பாத்தினியாக்கள், சூஃபியாக்கள்? இதோ பாருங்கள், வெளிப்படையான கல்வியை சொல்லிவிட்டார். மறைமுகமான அந்த கருத்துகள், அந்த விளக்கங்கள் இருக்கின்றனவே, அந்த விஷயங்களை இவர்கள் நிகழ்ச்சியில் அபூ ஹுரைரா அறிவிக்கவில்லை. அதை சில குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அதுதான் என்னது நமக்கு கிடைத்திருக்கிறது என்று அந்த ஹதீஸை ஆதாரமாக வைக்க முயற்சி செய்வார்கள். அந்த ஹதீஸில் இவர்களுக்கு ஏதாவது ஆதாரம் உண்டா? ஒருபோதும் கிடையாது. மார்க்கம் தொடர்பான செய்திகளாக இருந்தால் அபூ ஹுரைரா மறைத்திருக்க மாட்டார் என நபி அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். மார்க்கத்தை மறைத்தால் நெருப்பாலான கடிவாளம் தான் என்று. அப்படி இருக்க அபூ ஹுரைரா எப்படி மார்க்கம் தொடர்பான விஷயத்தை மறைத்திருப்பார்? அது மார்க்கம் தொடர்பான ஹதீஸ் அல்ல. அதாவது மார்க்கம் என்று சொன்னால் என்ன? நம்முடைய இபாதத்துகள், ஹராம் ஹலால் என்கிற சட்டங்கள், அது தொடர்பான ஹதீசுகள் அல்ல. அது மார்க்கத்தை தாண்டி வேற சில விஷயங்கள், அது நமக்கு தெரியாவிட்டாலும் நம்முடைய மார்க்கம் பாதிக்காது. அப்படிப்பட்ட விஷயங்கள். அதற்கு ஒரு உதாரணம் என்ன? தெளிவான ஒரு உதாரணம், ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நயவஞ்சகர்களுடைய பெயர்களை, அந்த லிஸ்டை சொல்லியிருந்தார்கள். யாரெல்லாம் முனாஃபிக். இப்போ இந்த லிஸ்ட் தெரிந்து கொள்வதோ அல்லது தெரியாமல் இருப்பதோ நம்முடைய மார்க்கத்தை ஏதாவது பாதிக்குமா? அந்த லிஸ்ட் தெரிந்தால்தான் நம்மால் ஏதாவது இபாதத் செய்ய முடியுமா? அந்த லிஸ்ட் தெரியவில்லை என்று சொன்னால் நம்மால் இந்த இபாதத்தை செய்ய முடியாது. அப்படி ஏதாவது ஒரு நிர்பந்தம் இருக்கிறதா? இல்லை. எனவே அது நம்முடைய டைரக்டாக மார்க்கத்தோடு, நம்முடைய இபாதத்தோடு, நம்முடைய மார்க்க சட்டங்கள், மசாயில்களோடு தொடர்பு கொண்ட விஷயம் அல்ல. ஒரு கூடுதலான ஒரு செய்தி அது. எனவேதான் நபி அவர்கள் அந்த விஷயத்தை எல்லா சஹாபா பெருமக்களுக்கும் சொல்லவில்லை. ஹுதைஃபா பின் யமானுக்கு மட்டுமே அந்த பெயர்களை அறிவித்திருந்தார். அப்படி அன்பானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த 2வது வகையான ஹதீசுகள் என்னது? மார்க்கம் தொடர்பான இபாதத்துகள், கொள்கை அல்லது மசாயில்கள், ஹராம் ஹலால் என்கிற மசாயில் தொடர்பான ஹதீசுகள் அல்ல. மாறாக கூடுதலான சில செய்திகள். அது என்னவாக இருக்கலாம்? பிற்காலத்தில் வரக்கூடிய சில தவறான ஹலீஃபாக்களுடைய பெயர்களை ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஹுதைஃபா பின் யமானுக்கு முனாஃபிகீன்களுடைய பெயரை சொன்ன அந்த ஹதீசுகள் போன்று, அந்த ஹதீசுகள் யாருக்குமே தெரியாது, சஹாபா பெருமக்களுக்கே தெரியாது, நமக்கும் தெரியாது. ஆனால் ஹுதைஃபா பின் யமானுக்கு அது தெரியும். உமர் பின் கத்தாப் அவர்கள் மரண தருவாயில் இருந்தபோது ஹுதைஃபா பின் யமானை வரும்படி சொல்லி அவர் வந்த பிறகு நபி அவர்கள் சொன்னார்களே முனாஃபிகீன்களுடைய பெயர்கள், அந்த பெயர்களில் என்னுடைய பெயர் இருக்கிறதா பார்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள், பயந்து. எனவே அன்பானவர்களே, பல சஹாபா பெருமக்களுக்கு அந்த ஹதீசுகள் தெரியாது. முனாஃபிகீன்கள் சம்பந்தமாக ரசூல் சொன்ன அந்த செய்திகள் ஹுதைஃபா பின் யமானுக்கு தான் தெரியும். அதுபோன்று சில கெட்ட ஹலீஃபாக்களுடைய பெயர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பார். பிற்காலத்தில் அந்த ஹலீஃபாக்கள் செய்யக்கூடிய சில அநியாயங்களை குறித்து சில ஹதீசுகளை அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லி, ரசூல் சில சஹாபாக்களுக்கு மட்டுமே அதை சொல்லியிருப்பார். அது நேரடியாக மார்க்கம் தொடர்பான விஷயம் அல்ல. அப்படி இருந்தால் ரசூல் அவர்கள் எல்லோருக்கும் சொல்லியிருப்பார்கள், பொதுவாக சொல்லியிருப்பார்கள், மறைத்து மறைத்து சொல்லியிருக்க மாட்டார்கள்.
இது வெறுமனே ஒரு யூகம் அல்ல. அபூ ஹுரைராவுக்கு அந்த ஹதீஸுகள் தான் தெரிந்திருக்கும், அப்படிதான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது வெறுமனே ஒரு யூகம் அல்ல. மாறாக அதற்கு ஒரு ஆதாரம் என்ன? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி ஒரு துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ரஅஸி ஸித்தீன், இறைவா 60ஆம் ஆண்டில் இருந்து, அதாவது ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டில் இருந்து இறைவா நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று அடிக்கடி துஆ செய்வார்களாம். அப்படியே நடந்தது. 60 ஹிஜ்ரிக்கு முன்பே 58 அநேகமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார். 60 அடையவில்லை, 60 ஹிஜ்ரியை. இப்போது எதற்காக அவர்கள் இப்படி துஆ கேட்டார்கள்? என்ன காரணம் இருக்கும்? வரலாற்றை படித்து பார்த்தால் தெரியும். 60 ஹிஜ்ரியில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டு பல வகையான குழப்பங்கள், பல வகையான ஃபித்னாக்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, அந்த விஷயம் தெரிந்திருந்த காரணத்தினால் தான் அவர் துஆ செய்திருக்கிறார். அந்த விஷயம் எப்படி தெரிந்தது? நபி அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லி, ரசூல் சில சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அது நேரடியாக மார்க்கம் தொடர்பான விஷயம் அல்ல. அது தெரிந்தால்தான் இபாதத்து செய்ய முடியும், அது தெரிந்தால்தான் நம்முடைய கொள்கை சரியாகும் என்கிற விஷயம் அல்ல. எனவே அதை சொல்லாமல் போய்விட்டார். அதை சொன்னால் அந்த ஹலீஃபாவை நேசிக்கக்கூடிய மக்கள், அந்த குறிப்பிட்ட ஒரு ஆட்சியாளனை நேசிக்கக்கூடியவர்கள் கொன்று விடுவார்களோ என்கிற பயத்திலே. எனவே அன்பானவர்கள், இப்படியெல்லாம் இந்த சூஃபியாக்கள், பாத்தினியாக்கள் குர்ஆனுக்கு வெளிப்படையான கருத்து ஒன்று உண்டு, மறைவான கருத்து ஒன்று உண்டு என்று சொல்லி, மறைவான கருத்து பாத்தின் என்று சொல்லி எல்லா வகையான தப்பான கொள்கையெல்லாம் கொண்டு வந்து குர்ஆன் ஹதீஸ் பெயரிலே இஸ்லாத்தின் மீது திணிக்க முயற்சி செய்வார்கள். நாம் அப்படி ஏமாந்து விடாமல் தெளிவாக குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக வந்தால்தான் மார்க்கம். தெளிவாக வரவில்லை என்று சொன்னால் அது மார்க்கமே அல்ல, அது வழிகேடு. குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் மார்க்கம். எதை சஹாபா பெருமக்கள் பின்பற்றினார்களோ அதுதான் மார்க்கம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு தெளிவான சான்றுகளின் அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும், பிறருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.